பாருங்க நம்ம வண்டி தான் இன்னொரு வண்டி. அதான் டயர் கழட்டினால அது இந்த வண்டி தான் பாடி கட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வண்டி ரெடியாக இருக்குது. இந்த வண்டியும் கட்டிட்டு இந்த வண்டி லைனுக்கு போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு வண்டி லைனுக்கு, இங்கே இருக்க வண்டி லோக்கலுக்கு. இப்போ மெட்டீரியல் எல்லாமே இறக்கி வச்சாச்சு. நம்ம வண்டி எங்கே நிற்கினா வெளியே நிற்கிது. கட்டி முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ வந்து நல்லா அப்லோட் பண்ணி அண்ணன் வண்டி தொட்டி கட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம சரி லோடு இருக்குன்னு அவ்வளோதான் கிளம்பி விட்டாங்க. ஆனால் பேலுக்கு தான் எப்போ ரெகுலராக வர இடத்துக்கு தான் போயிட்டுருக்கிறான். போய்ட்டு ஒரு 4 பேல் எடுத்துகிட்டு வரணுமா. எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்புறம் வண்டி வேலை எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு பாதி முடிச்சுட்டாங்க. அந்தளவுக்கு அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. சரி பார்க்கலாம். சரிங்க, வந்து காட்டுறேன் வண்டி வேலை எவ்வளோ எந்தளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க, வீட்டு பேலத்தில் இன்றைக்கி எவ்வளோ நேரம் பண்ணுறாங்கன்னு தெரில. அன்றைக்கெலாம் 2-3 மணி நேரத்துக்கு பண்ணிட்டாங்க சாப்பிட்றதுக்கு போயிட்டு வரதுக்கு. சரி, இந்த டைம் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் விட்டுறாங்கன்னு. உடனே 3வது பாயிண்டில் போட சொல்லிட்டாங்க. போன டைமும் 3வது பாயிண்டில் தான் போட்டேன். இன்றைக்கும் 3வது பாயிண்டில் போட்டிருக்கோம். ரெகுலராக இன்றைக்கெலாம் வண்டி ஃபுல் கூட்டம், ஃபுல் க்ரௌடாக இருக்குது இன்றைக்கெலாம். சரி, நமக்கு என்ன வந்தோடனே லோடு ஏற்றி வராங்களா, ஏற்றிட்டு போயிட்டு அதெல்லாம் நீ டக்குன்னு முடிச்சுட்டு அது வேறு வேலை எதுனா தான் வேறு லோடு. இதுக்கப்புறம் இல்லைன்னு கரெக்டாக கடைசி லோடு. நம்ம வண்டியோட பெரிய வண்டி நம்மளது 1.3, அது வந்து 1.4. இன்னொன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். நல்லா சேஸ் ஒன்று தான். இன்னொன்று இதுக்கு வந்து வீல் அலாய் தான் மாறும். நம்மளது ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரில. சரிங்க, லோடு டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். போய்ட்டு 2 வண்டியும் இன்றைக்கி வேலை முடியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் 2 வண்டியும் 1/2 மணி நேரம் உட்கார தான் வச்சாங்க. ஆனால் டக்குன்னு பில்லுமே டக்குன்னு வந்துருச்சு. ஏற்றுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் நிறைய வண்டி இருந்தது. அதனால் நமக்கு முன்னாடி அந்த வண்டியெல்லாம் அமுச்சு விட்டு அப்போ தான் நமக்கு ஏற்றினாங்க. பில்லு டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி ஏற்றிட்டாங்க, ஆனால் பில்லு கொடுக்குறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆச்சு. 4 பேர் தான் அன்றைக்கி, 4 பேர் தான் இன்றைக்கி, 4 பேர் தான். அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒரு வண்டி வந்துருச்சு. அவர்கிட்ட அப்படியே 1.5 மணி நேரம் பேசிக்கிட்டு அதான் வண்டி பேர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு அதான் வண்டி பாடி கட்டிகிட்டு இருக்காங்க. 2 வண்டியும் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம தான் அந்த வண்டியில் இருந்த ஸ்டெப்னி தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம். டயர் நம்மக்கிட்ட இல்லை. சரி, அவங்களுக்கு டயர் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 20 டயர் ஸ்டெப்னி டயரு கழட்டி நம்ம போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். அவங்க லைனுக்கு போகும்போது அண்ணனுக்கு ஒரு டயரு, அப்பாவுக்கு ஒன்றும் பிரச்சனை லோக்கலில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். அவருக்கு என் டயர் ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன்னா என் டயருக்கு ஒன்று ஜோடி இல்லை, அதனால் அது ஸ்டெப்னி வச்சுருந்தேன். அந்த டயர் அவருக்கு சின்ன டயர் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு போட்டு கொடுத்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படியும் அப்பாவுக்கும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு தான் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் 10ஆம் தேதி வேறு டியூவே வந்துடுச்சு. அது வேறு எப்படி கட்டுறதுன்னு தெரில. இருந்த காசெல்லாம் வண்டிக்கு சர்வீஸு அப்புறம் அம்சாலேருந்து செலவுக்கு போயிடுச்சு. சரிங்க, சரி நம்ம போயிட்டு லோடு இறக்கிட்டு அப்புறமா லோடு கிடைக்குதுன்னு